இப்ப நம்ம சுற்றுலா நிகழ்ச்சி பார்க்க போறது ஜுனாகர் ஃபோர்ட்ல தான் இருக்கோம். இன்னும் பாதி ஃபோர்ட் தான் நம்ம பார்த்திருக்கோம். அந்த கோட்டையில 16வது சேம்பர் தான் முடிச்சிருக்கோம். இப்ப அடுத்த சேம்பருக்கு போறோம். அடுத்த சேம்பர் வந்து துர்கா நிவாஸ். துர்கா நிவாஸ்ல பாத்தீங்கன்னா மிரர் ஒர்க்ல பண்ண சுவரெல்லாம் அழகா கண்ணாடி ஒர்க்ல பண்ணி ரொம்பவே அழகா இருக்கும். அடுத்த சேம்பருக்கு போனோம்னா லால் நிவாஸ். அது வந்து போட்டோ கேலரி, புகைப்படங்கள்லாம் இருக்கு. புகைப்படங்கள்ல வந்து ராஜா புலி வேட்டையாடுறது, மான் வேட்டையாடுறது அப்படின்னா போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அப்புறம் அடுத்த சேம்பருக்கு நம்ம போனா 21ல இருந்து 24 வரையும் அங்க வந்து ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனேஷன்ஸ், அதாவது போர் செய்த ஆயுதங்கள். இங்க அடுத்ததான் நம்ம போற சேம்பர் வந்து பெரிய ஹால், அது தர்பார் ஹால். அதான் தர்பார் நடத்தியிருக்காரு மகாராஜா. லெதர் ட்ரெஸ் எல்லாமே அங்க இருக்குது. அடுத்த சேம்பர் நம்ம பார்த்தோம்னா 30, 32. அதுல வந்து பல்லக்கு, விதவிதமான பல்லக்கு தான் வந்து மியூசியமா அடிச்சு வச்சிருக்காங்க. இன்னொரு நம்ம ஒரு ஆச்சரியமான இடம்னா அங்க ஒரு ஏரோப்ளேன் இருக்கு, பாக்குறீங்களா? ரொம்பவே என்னடா இங்க ஒரு ஏரோப்ளேன் நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து போர் விமானம். அந்த போர் விமானம் எப்படி இங்க வந்து உட்கார்ந்துக்கிச்சு அப்படின்னு ஒரு அதிசயம். கட்டாயம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இடம். 1வது உலக போர் பண்ண அந்த போர் விமானம் அது எப்படி இங்க மகாராஜாவுக்கு வந்ததுன்னா அது ஒரு கிஃப்டா அவருக்கு கிடைச்சிருக்கு. அதாவது பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் ராஜ்யம் இருக்கும் போது இந்த மகாராஜ் கங்கா சிங் அவருக்கு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பிரசன்ட் பண்ணிருக்காங்க ஒரு சொகனர் மாதிரி இந்த மகாராஜாக்கு. ஏன்னா இவர் வந்து ரொம்ப லாயலா இருந்திருக்காரு. அதனால பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து 1920ஆம் ஆண்டு வந்து இந்த போர் விமானத்தை இந்த மகாராஜாக்கு பரிசா கொடுத்திருக்காங்க சொகனர் மாதிரி. இப்ப பாத்தீங்கன்னா அந்த பொம்மையா 3 சிப்பாய்கள் அதுக்குள்ள உட்கார்ந்து அந்த போர் விமானத்தை ஓட்டுற மாதிரி அங்க ஒரு அழகா பண்ணி வச்சிருக்காங்க பொம்மையா. அடுத்த சேம்பர் என்னன்னா இப்ப வந்து 31வது சேம்பர். அங்கேயும் வண்டி, பல்லாக்கு, சிம்மாசனம் எல்லாம் வரிசையா மகாராஜா பல மாதிரி மகாராஜா ஆண்டதுனால எல்லாரோட யூஸ் பண்ண பொருள்களும் அங்க இருக்குது. ஸோ எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தோம். அதாவது கேமல் ரிசர்ச் சென்டர் பார்த்தோம், ஜுனாகர் ஃபோர்ட் பார்த்தோம் இல்லையா? ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஜுனாகர். அதோட இல்ல பிகானர் ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு சிட்டி, ஒரு பாலைவனத்துக்குள்ள இவ்வளவு அழகான ஒரு ஊரையும் பார்த்திருக்கோம். அடுத்த வாரம் என்ன பண்ண போறீங்க? தீபாவளி கொண்டாட போறீங்க. சோ எல்லாருக்கும் என்னுடைய அன்பான தீபாவளி வாழ்த்துக்கள். அழகா எல்லாருடைய மனசிலும் ஒளிமயமாக பியூட்டிஃபுல்லா தீபம் எரிஞ்சு உங்க வாழ்க்கை எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கணும். குடும்பத்தோட அழகா கொண்டாடுங்க. ஸோ ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ ஆர் ஹாப்பி தீபாவளி. அதோட இல்ல இந்த வாரம் லக்கி வினர் யாருன்னு பார்க்கலாமா? அது மறந்துட்டோமே. லக்கி வினர் பார்க்கலாமா? பி இன்பம், பாலப்பள்ளம், கன்னியாகுமரி மாவட்டம். அவருக்கு அபிராமி கிசின் டிக்கெட்ஸ் அனுப்பி வைக்கிறோம். வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ விஷ் யூ ஆல் ஹாப்பி தீபாவளி. அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறது எலி கோவில் பார்க்க போறோம். ரொம்ப அழகா எலி எல்லாம் எப்படி அங்க இருக்குது, அது எப்படி கோவிலா வச்சு அங்க பூஜை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு அதிசயத்தையும் பார்க்க போறீங்க. இன்னொரு கோட்டை, கஜினீர் கோட்டையும் பார்க்க போறோம். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். ஸோ டோன்ட் மிஸ் இட். எல்லாரும் குடும்பத்தோட தீபாவளியை அன்பா கொண்டாடிட்டு சந்தோஷமா கோலாகலமா கொண்டாடிட்டு நம்ம சுற்றுலா நிகழ்ச்சியை குடும்பத்தோட ரிலாக்ஸிங்கா இனிப்புகளை சாப்பிட்டுட்டு நீங்க பாருங்க. ஸோ அன்டில் தென் பாய் ஃப்ரம் நலமன். உங்கள் விமர்சனங்களை அனுப்ப வேண்டிய முகவரி அபிராமி மெகாமால், 152 புரசைவாக்கம் நெடுஞ்சாலை, சென்னை 10. சிறந்த விமர்சனங்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகின்றன.